வணக்கம். கலிகாலம் பிறந்து துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த அறிவியல் விஞ்ஞான தொழில்நுட்ப யுகத்திலே என்னதான் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவா வாழ்கின்றோம்? மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு மன அழுத்தத்தோடே எம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு உண்மை சம்பவம் ஒன்றை உங்களோடு பரிமாறுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்காவிலே மிகவும் தொன்மையான மரம் ஒன்று அழிந்தொழிந்து விட்டது. அதனுடைய எச்சங்களை ஆய்வு செய்த வனவியலாளர்கள் அந்த மரம் 400 ஆண்டுகள் தொன்மையானது என்று கண்டறிந்தனர். அமெரிக்காவில் கொலம்பஸ் காலடியெடுத்து வைத்த போது அந்த மரம் ஒரு சிறு நாற்றாக நின்றது. படிப்படியாக வளர்ந்து வந்த அந்த மரம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது. இடி, மின்னல், பலத்த புயல் காற்று, மழை என்று பல்வேறு சவால்களை, பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு 400 ஆண்டுகள் வளர்ந்துவிட்ட அந்த மரம் ஒரு நாள் இறந்து அழிந்து விட்டது. இதற்கான காரணம், திடீரென்று எங்கிருந்தோ வந்த புதுவகையான வண்டுகள் அந்த மரத்தை தாக்கியதாக அந்த ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். அந்த வண்டானது அந்த மரத்தின் தண்டினுள் மெதுவாக நுழைந்து அதனுடைய சாறை படிப்படியாக உறிஞ்சி அதனுடைய உள்வன்மையை படிப்படியாக குறைத்தது. புறத்தோற்றத்தில் கம்பீரமாக நீண்ட காலமாக நின்ற அந்த மரம் வெளியிலே வெவ்வேறு சவால்களை சந்தித்து எதிர்கொண்டு நின்ற போதும் அதனுடைய உட்பகுதி வண்டுகளின் தாக்கத்தால் நலிவடைந்து கொண்டு செல்ல அது தன்னுடைய நீண்ட ஆயுளை முடித்து கொண்டது. இதனை சற்று சிந்தித்து பார்ப்பீர்களாக இருந்தால் நாமும் மனதை மிகவும் நேர்த்தியாக வைத்து கொள்ள வேண்டும். புறத்திலே நாம் என்னதான் உடல் வலிமையாகவும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டும் இவ்வுலகில் நடமாடி திரிந்தாலும் ஒரு சிறிய பிரச்சனை மனதினுள் புகுகின்ற போது அது படிப்படியாக எம்மை அழிக்கத் தொடங்கி முற்றுமுழுதாக எம்மையே அழித்துவிடும். இதற்கு இந்த மரத்தின் நிலை தக்க எடுத்துக்காட்டாகும். எத்தனையோ சவால்களை எதிர்கொண்டு நின்ற அந்த மரம் சிறு வண்டினுடைய தாக்கத்தினால் தன்னுடைய உள் வலிமையை இழந்து தன் கதையை முடித்து கொண்டது. இதே போலத்தான் எம்மில் பலர் சிறு பிரச்சனையை உள்ளே விட்டு அது தொடர்பான எதிர்மறையான எண்ணங்களை வளர்த்து உள்ளம் நலிந்து உடலும் நலிந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போகின்றனர். எனவே இவ்வுலகில் நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமாக இருந்தால் மன வலிமை உடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு இவ்வுலகிலே நாம் இறந்த காலத்தை பற்றி ஆழமாக யோசிக்காது, எதிர்காலத்தை பற்றியும் ஏங்காது, எமக்கு தரப்பட்ட நாள் இன்று மட்டுமே என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நாளை மட்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இறை நம்பிக்கையோடும் தியான செயற்பாட்டையும் செய்து கொண்டு எம்மால் இயன்ற சிறு சிறு உதவிகளை செய்து பிறரை மகிழ்வித்து அதன் மூலம் நாங்களும் மகிழ்ந்திருந்தால் இவ்வுலகில் மகிழ்ச்சியோடு வாழலாம். நன்றி.